ஈவினிங் பசங்க எல்லாரையுமே கூட்டிட்டு நான் தோட்டத்துக்கு போயிருந்தேன். இங்க பார்த்தீங்களா, லண்டன்ல கூட புடலங்காலாம் அறுவடை பண்றாங்க. எவ்ளோ நீளமா இருந்துச்சு தெரியுமா? ஊர்ல பார்த்ததுக்கப்புறம் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்து லண்டன்ல புடலங்கா செடியும் வளருதுங்கிறது எனக்கு இவங்க தோட்டத்த பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். ரொம்ப வெயிலா இருக்கு. எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி விடுங்க மழை மாதிரின்னு சொல்லி அதில கேட்டு நனைஞ்சாளுங்க. சாதனாவுக்கு செடிக்கெல்லாம் தண்ணி விடணும்னு ரொம்ப ஆசை. ஆனா ஆரியன் குட்டி தண்ணி பைப்ப குடுக்கவே இல்ல. இந்த சைடு மனன்யாவும், அகரனும் சேர்ந்து என்னடா பண்றீங்கன்னு கேட்டாக்க, நாங்க மட்டு செஞ்சுட்ருக்கோம்ன்னு சொல்லிட்டு, சேர போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தாங்க. பசங்க எல்லாருக்குமே ரொம்ப புடிச்சிருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டைமும் நாங்க இங்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பக்கத்திலேயே நியூட்டன் பார்க்ல வந்து லேக் இருந்துச்சு. அதுக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். ஆரியன் குட்டி வந்து நான் அதில கல்லு போட்டே ஆகணும்னு சொல்லி அடம் புடிச்சு கல்லு தூக்கி போட்டு எஞ்சிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இங்க பாருங்க, இந்த பார்க்ல ஒரு புல்லு கூட பசுமையாவே இல்ல. அடிக்கிற வெயிலுல எல்லாமே பட்டு போய் சருகாயிடுச்சு. ப்ளே ஏரியால வந்து பசங்க எல்லாருமே நல்லா விளையாண்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அவங்களுக்கு புடிச்சத விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆரியன் குட்டியும் அங்க இருந்த பெரியவர் அவரோட பேரனோட சேர்ந்து உட்கார வச்சு ஊஞ்சல் ஆட்டி விட்டுட்டு இருந்தாரு. நான் இன்னைக்கு தான் பசங்க பின்னாடியே ஓடாம கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். பொண்ணுங்க 3 பேருமே பசங்க 2 பேரையுமே தம்பி தம்பின்னு சொல்லி ரொம்ப பாசமா நல்லா பார்த்துப்பாளுங்க. எல்லாரையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்து ஆப்பம் செஞ்சு தான் இன்னைக்கு நைட்டு டின்னர் வந்து பசங்க எல்லாருக்குமே குடுத்துருந்தேன். நாளைக்கு ஒரு ரீல்ஸ்ல பார்க்கலாங்க. தேங்க் யூ.